வணக்கம் நண்பர்களே. அரசு ஊழியர் மீது குற்றவியல் வழக்கு இருந்தால் என்ன நடவடிக்கை இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவுல பார்க்கலாம். ஒரு ஒரு அரசு ஊழியர் மீது குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டா அந்த குற்றவியல் வழக்கு என்ன நடைபெறும், எந்தெந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும், அவருடைய கடமை என்ன, அந்த அரசு ஊழியர் என்ன சொல்லணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இதுல நம்ம தெளிவா பார்க்கலாம். அரசு ஊழியர் மீது எந்தெந்த தவறுகளுக்காக குற்றவியல் வழக்கு தொடரலாம் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இப்போ ஒரு அரசு ஊழியர் மீது கிரிமினல் கேஸ் எடுக்கணும்னா அவர் எதை மாதிரியான தவறுகளை செஞ்சிருந்தா அந்த குற்றவியல் வழக்கு தொடரலாம் அப்படின்னா, அந்த அரசு ஊழியர் மீது ஊழல் தடுப்பு வழக்குகள் இருந்திருக்கணும். அந்த அரசு ஊழியர் மீது ஊழல் தடுப்பு வழக்குகள் இருந்திருக்கணும். அதேபோல அந்த அரசு ஊழியர் பணம் கையாடல் செய்திருக்கணும். பண மோசடி, ஏதேனும் மோசடி, திருட்டு வழக்கு, கொள்ளை, கொலை, அடிதடி வழக்கு, 2 கல்யாணம் பண்றது, ஏமாற்றுதல், பெண்கள் மீதான வன்முறைகள், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், இது போன்ற நேர்வுகள் எல்லாம் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா அவர் மீது குற்றவியல் வழக்கு தொடரலாம். பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக நடத்தல், பொய்யான ஆவணம் தயாரித்தல் போன்ற பிற குற்றச்சாட்டுகளுக்காக ஒரு அரசு ஊழியர் மீது குற்றவியல் வழக்கு தொடரலாம். மேலே குறிப்பிடப்பட்ட அந்த காரணங்கள் அடிப்படையில செஞ்சிருந்தாருன்னா, அந்த தவறுகளை செஞ்சிருந்தாருன்னா அவர் மீது குற்றவியல் வழக்கு தொடரலாம். தனிப்பட்ட குற்றவியல் வழக்கு, அலுவலக தொடர்புடைய குற்றவியல் வழக்கு அல்லது அலுவலக தொடர்பு இல்லாத குற்ற வழக்கு சம்பந்தமா ஏற்கனவே நம்ம முழுமையா ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருக்கிறோம். அந்த இது தொடர்பா அதுல பாத்துக்கங்க. அதாவது அலுவலக தொடர்புடையது இருந்துச்சுன்னா அந்த குற்றவியல் வழக்குக்கு நம்ம துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும். அலுவலக தொடர்பு இல்லாத ஒரு குற்றவியல் வழக்கா இருந்துச்சுன்னா அதுக்கு துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க தேவையில்லை. அலுவலக தொடர்புடையதா இருந்துச்சுன்னா எடுக்கணும், அலுவலக தொடர்பு இல்லாம இருந்துச்சுன்னா அது எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்ல ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணிருக்கோம். அந்த வீடியோவை முழுமையா பாத்துக்குங்க. அதுக்கான அரசாணையம் என்ன என்பது அந்த வீடியோல பதிவுல சொல்லியிருக்கிறோம். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தாவது, இப்ப ஒரு அரசு ஊழியர் இருக்காரு. அந்த அரசு ஊழியர் மீது குற்றவியல் வழக்கு தொடர்றதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டாலோ இல்ல சார்ஜ் ஷீட் போட்டாலோ, ஒரு போலீஸ் விசாரணைன்னு ஒரு அரசு ஊழியர் போனாருன்னா அந்த போலீஸ் விசாரணையில அந்த போலீஸ்காரர்கிட்ட என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அரசு ஊழியர், நான் ஒரு அரசு ஊழியர், அதாவது கவர்மெண்ட் சர்வன் அப்படின்ற விஷயத்த முதல்ல சொல்லணும். இது ஏன் சொல்லணும்ன்றத நம்ம பிறகு பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். அதே போல ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க, ஒரு சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்க, சரிங்களா, அப்படின்றத தெரிஞ்சிச்சுன்னா அந்த அரசு ஊழியர் என்ன செய்யணும்னா, முதல்ல காவல்துறை கிட்ட அரசு ஊழியர்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அவர் மீது ஒரு குற்றவியல் தொடரப்பட்டுருச்சுன்னு சொன்னாக்க அந்த தகவலை அவர் என்ன செய்யணும்னு கேட்டா, அவர் எங்க பணிபுரிகிறாரோ அந்த பணிபுரியும் அலுவலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். அவர் எங்க பணிபுரிகிறாரோ அந்த பணிபுரியும் அலுவலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். குற்றவியல் வழக்கு தொடர்பாக காவல்துறை விசாரணை செய்யும் போதோ அவர் அரசு ஊழியராக இருக்கும் பட்சத்தில் அவர் அரசு ஊழியர் என்ற தகவலை காவல்துறையிடம் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். குற்றவியல் வழக்கில் ஒரு அரசு ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டாலே காவல்துறை அரசு ஊழியர் பணிபுரியும் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அதாவது அந்த ஆக்சுவலா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் காவல்துறைகள் தான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இவர் நான் அரசு ஊழியர்னு சொல்லிட்டாரு. அப்ப காவல்துறை தான் அந்த துறைக்கு தகவல் தெரிவிக்கணும். இது மாதிரி இவங்க இந்த அலுவலகத்தில் பணிபுரியும், இந்த பதவி உடைய, இந்த பேர் உடையவர்
மீது ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்ற தகவலை காவல்துறை வந்து அந்த துறைக்கு தகவல் தெரிவிக்கணும். அப்ப அவங்க தெரிவிக்காத உள்ள நிலையில நம்ம நம்ம அந்த அரசு ஊழியர் தெரிவிச்சுட்டாருன்னா எதிர்காலத்துல அவருக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது காவல்துறையும் தெரிவிக்கல, அந்த அரசு ஊழியரும் தெரிவிக்கலன்னா எதிர்காலத்துல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அரசு ஊழியரும் அவர் பணி செய்யும் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இல்லையெனில் நடத்தை விதி மீறியதாக அதற்காக தனியாக ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தகவல் தெரிவித்து விட்டால் அவர் மீது தொடரப்பட்ட குற்றவியல் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டால் எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் அலுவலகத்திற்கு தெரிவிக்காமல் இருந்துவிட்டால் குற்றவியல் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் மறுபடியும் ஒரு தனி பிரச்சனை வந்துவிடும். ஆம், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். இது நிரூபிக்கப்பட்டால் தண்டனை வழங்கப்படும். அதாவது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இப்ப பஸ்ல இடம் பிடிக்கிறது தகராறு அல்லது ட்ரெயின்ல இடம் பிடிக்கிறது தகராறு, இது ஒரு தனிப்பட்ட குற்றவியல் வழக்கு. அந்த தகராறுல பற்றி அந்த அரசு ஊழியர் மீது ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்படுகிறது. அந்த குற்றவியல் வழக்கு தொடரப்பட்ட வழக்கில் அந்த அரசு ஊழியர் அந்த குற்றச்சாட்டில் இருந்து, அதாவது அந்த நீதிமன்றம் அவரை விடுவிக்கிறது. குற்றவாளி இல்லை என நீதிமன்றம் அது தீர்ப்பு வழங்குகிறது. அதாவது அக்யூட்டல் ஆகி வரார், அந்த கிரிமினல் கேஸ்ல இருந்து அவர் அக்யூட்டல் ஆகி வரார். அப்படி வரும்போது அந்த எதிர்பார்ட்டி, அதாவது அந்த அரசு ஊழியருக்கு எதிர்பார்ட்டி ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் வந்து ஒரு தகவலை வந்து அந்த துறைக்கு தெரிவிப்பார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் மீது குற்றவியல் வழக்கு இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அப்ப அது மூலம் சொல்லும் போது அந்த காவல்துறையோ இவருக்கு அந்த அலுவலர்களுக்கு தெரிவிச்சிருக்கணும். இந்த அரசு ஊழியர் மீது ஒரு குற்றவியல் வழக்கு தெரிவிச்சிருக்கணும். அல்லது அந்த அரசு ஊழியரோ என் மீது ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்படுறது தெரிவிச்சிருந்தாருன்னா அவர் அக்யூட்டல் ஆனதுனால பிரச்சனை வந்திருக்காது. சரிங்களா? அக்யூட்டல் ஆனதுனால பிரச்சனை வந்திருக்காது. அவ்வாறு தெரிவிக்காமல் இருக்கும்போது காவல்துறையும் தெரிவிக்கல, அதாவது அந்த அரசு ஊழியர் வந்து தெரிவிச்சிருக்கணும். அரசு ஊழியர் வந்து என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த நான் என் மீது ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டுள்ள என்ற விஷயத்தை அந்த அரசு ஊழியர் தெரிவிச்சிருக்கணும். அந்த காவல்துறையும் தெரிவிச்சிருக்கணும். காவல்துறை தெரிவிக்காத நேர்வுகள்ல அந்த அரசு ஊழியர் தெரிவிச்சிருக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, இப்ப அந்த தனிப்பட்ட வழக்கு சொன்ன பார்த்தீங்களா, அதாவது அந்த ட்ரெயின்ல இடம் பிடிக்கிற தகராறு, பஸ்ல இடம் பிடிச்ச தகராறுல அவரு அரசு ஊழியர்ல குற்றவாளி இல்லை என நீதிமன்றம் அவருக்கு தீர்ப்பு அளிச்சது. அக்யூட்டல் ஆகி வந்தார். அப்படி அக்யூட்டல் ஆகி வந்த பிறகு அந்த எதிர்பார்ட்டி இருப்பார் பார்த்தீங்களா, அந்த எதிர்பார்ட்டி என்ன செய்யறாருன்னா, இந்த அரசு ஊழியர் தங்களது அலுவலகத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர் மீது ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டது என்ற தகவலை தெரிவிப்பார். அப்படி தெரிவிக்கும் போது அந்த அரசு ஊழியரோ அல்லது காவல்துறையோ அவர் மீது இருந்த குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டுள்ள என்ற விஷயத்தை தகவலை சொல்லி இருந்தாங்கன்னா எவ்வித பிரச்சனையும் வராது. ஆனால் இந்த காவல்துறையும் தெரிவிக்கல, அந்த அரசு ஊழியரும் தெரிவிக்கலன்னா அப்ப நடத்தை விதியை மீறதாக, அதாவது மறைச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க உங்க மீது தொடரப்பட்ட குற்றவியல் வழக்க காவல்துறை தெரிவிக்கலனாலும் நீங்க தெரிவிச்சிருக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அதன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து குற்றச்சாட்டு நிரூபணமாகும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை வழங்கப்படும். புரிஞ்சுங்களா? அவருக்கு தண்டனை வழங்கப்படும். அதாவது அந்த குற்றவியல் வழக்கில் விடுபடுறாரு. குற்றவியல் வழக்கில் விடுபட்டாலுமே அவர் மீது தொடரப்பட்ட அந்த தகவல் தெரிவிக்காதனால ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அந்த ஒழுங்கு நடவடிக்கை நிரூபணமான குற்றச்சாட்டிற்கு தண்டனை வழங்குறாங்க. அதனாலதான் முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு அரசு ஊழியர் நாம் மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டாலோ, ஒரு குற்றச்சாட்டு சார்ஜ் ஷீட் போட்டாலோ, குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டுட்டாலோ, அது அரசு ஊழியர் வந்து ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டாலோ முதல்ல இந்த தகவலை தெரிவிச்சோம். நான் வந்து என் மீது ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டுள்ள என்ற விஷயத்த தெரிவிக்கப்பட வேண்டும். நண்பர்களே, அந்த மைக்கு கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனையாகுது. அதனால கொஞ்சம் விடுபட்டு வருது. அதனால இந்த கொஞ்சம் சிரமத்திற்கு மன்னிக்கவும். தொடர்ந்து பாருங்க. அடுத்தாவது இப்ப முதல்ல அக்யூட்டல் ஆகி வந்துடுறாரு. அடுத்தாவது இப்ப என்ன
முதல்ல அக்யூட் லாய் வந்துடுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா குற்றவாளி என தீர்ப்பு வந்துருச்சு. அப்ப அது மாதிரி